ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம 5 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அதை இப்போ நம்ம கொஞ்சம் மசால் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசால் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் சிக்கன் மசால் பொடி, கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டையை சுற்றி லைட்டாக கீறி விட்டுட்டு நல்லா அதில் மசாலோடு நல்லா பரட்டி எடுத்துக்குவோம். வாங்க இப்போ நம்ம முட்டை பிரியாணி எப்படி 10 நிமிஷத்தில் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 100 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 படி அரிசி, 1/4 படி உலக்கில் ஒரு படி எடுத்து அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இப்போ அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். தக்காளி ஒரு 4 கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மசாலா வதங்கினதும் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூட புதினா மல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நான் 1/4 படி உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்கிறதுனால 2 உலக்கு தண்ணி நம்ம எதில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதோட டபுளாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 உலக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ அது கூட உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்குவோம். குக்கர் மூடியை சும்மா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனதும் உங்கள் மசாலா கொதி வந்ததும் இப்போ நம்ம அரிசியை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம்.
அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ லைட்டாக கொதி வரட்டும். இப்போ நம்ம மசால் போட்டு வச்சுருந்த முட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி லைட்டாக வந்து நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம். ரெண்டு விசில் வரட்டும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுவையான டேஸ்டான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு வந்துடுச்சான்னு பார்ப்போம். நல்லா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் உங்களுக்கு புழுங்கணும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.